ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டைம் எடுக்காது, சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எப்படி செய்துட்டு பார்க்கலாம் வாங்க. கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். ஒரு மினிமம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன், இதையும் போட்டலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டலாம். 1 ஸ்பூன் கடலை மாவு, இதையும் போட்டலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். கல்லுப்பு போடக்கூடாது, சால்ட்டு தான் போடணும். இப்போ இது எல்லாமே நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் வதக்கினா போதும். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம கிண்ட எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். கடலை மாவு, மிளகாத்தூள், பச்சை வாசனை போயிடுச்சு. 200 கிராம் பலாக்கொட்டை வேக வச்சு தோல் உரித்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை போட்டலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து எண்ணெயிலே 1 நிமிஷம் வதக்கினா போதும். பலாக்கொட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்தா ஒரு சோறு கூட மிஞ்சாது. எல்லோரும் இந்த சைடிஷ் வச்சு எல்லா சாப்பாடும் சாப்பிட்ருவாங்க. இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.